உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். தலைநகர் சென்னைக்கே சவால் விடும் அளவிற்கு கடந்த 5 ஆண்டுகளில் திருச்சியின் வளர்ச்சி உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி தொகுதி, மண்ணச்சநல்லூர், திருவரங்கம், மணப்பாறை, துறையூர், முசிறி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 வாரத்திற்கு முன்புதான் திருச்சிக்கு மாபெரும் மாநில மாநாட்டுக்கு வந்தேன். மீண்டும் மீண்டும் நான் திருச்சிக்கு வருவது போல திராவிட மாடல் ஆட்சியும் மீண்டும் மீண்டும் வரவேண்டும் என்று சூளுரைத்தார். இந்த முறையும் திருச்சியில் திமுக கூட்டணியில் 100% மக்கள் வெற்றியை தர வேண்டும் என கூறிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் சூப்பர் ஸ்டாராக திமுக தேர்தல் அறிக்கை விளங்கிக் கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நீங்கள் தந்த அந்த வெற்றியால் 2 சிறப்பான அமைச்சர்களை தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தந்திருக்கீங்க. இந்த முறையும் திருச்சியில முழு வெற்றி, 100% வெற்றி தருவீங்களா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. மகிழ்ச்சி, நன்றி. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர், திருச்சியின் தீரர், மாநாட்டு நாயகர், மாநாட்டு நாயகர், கழகத்தின் முதன்மை செயலாளர், என்னுடைய ஆரியர் சகோதரர் கே. நேருவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும்.